நம்ம நடேசன் அப்பாவும் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்கிறவங்க கூட போயிருந்தாரு அப்படின்னா, தரமான சம்பவம்லாம் செஞ்சு விட்டுருப்பாரு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மனோகர் இருந்துட்டு தாஸ் கிட்ட சொல்லுவாங்க, "இவன எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ மொத்த குடும்பமும் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கும்போது, இந்த தாஸும், மனோகரும் சரி, மாத்தி மாத்தி வந்து ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. லைக் எப்படின்னா, இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருக்க மாட்டீங்க, நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, வாழ்நாள்ல நீங்க கோட் போடுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. அதனால தானே இப்படி எங்க வீட்டு பொண்ண மடக்கி போட்டிருக்கிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் கூட நெனச்சேன், ஸோ இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டுருக்காங்களே, ரிசப்ஷன்லேயும் இந்த மாரி தான் இன்சல்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி நெனச்சேன். பட் அப்படி இல்ல. நம்ம நிலா வந்து ஹர்ட் ஆயிறக்கூடாது அப்படின்றதுக்காக, சோழன் வந்து சரியானபடி ரிப்பீட் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நிலா வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க நம்ம சோழன் கிட்ட, "இதுக்கு முன்னாடி எங்க அப்பா, அம்மா வந்து நான் அந்த வீட்ல ஒரு ராணி மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்ல என்னால இருக்கவே முடியல. அவங்க இஷ்டத்துக்கு தான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு என்னைய அடிச்சாங்க, திட்டுனாங்க. இப்போ என் வாழ்க்கை இப்படி மாறிருச்சு. இப்போ அந்த வீட நெனச்சாலே எனக்கு பயமா இருக்குது." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சோழன் வந்துட்டு இனி என்ன நடந்தாலும் நிலா வந்து நம்மள விட்டுட்டு போக மாட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த வீட எந்த அளவுக்கு வெறுத்துட்டா அந்த வீட்டங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இப்ப சோழன் வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்பப்ப கேட்டுட்டு அதுக்கு வந்து சரியான பதிலடி வந்து குடுத்துடுறாங்க. ஸோ அதத்தான் ஆரம்பத்தில சொன்னேன். நான் கூட அந்த மொத்த ஃபேமிலிய ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. இதனால மொத்த ஃபேமிலி அழுதுட்டு நிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனச்சேன். பட் அப்படி இல்ல. ஏன்னா நம்ம சோழன் வந்து எப்படி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இவிங்க வந்து நம்மள அவமானப்படுத்த தான் செய்வாங்க. ஆனா, அந்த மாரி எதுவும் நடந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, பில்லு போடுறதுக்காக வருவாங்க. பில் போடும்போது, அப்போ அந்த அ ஜவுளி கடையோட ஓனர் வந்து சொல்லுவாரு, "இவர் வந்து என்னோட பார்ட்னர். மனோகர் வந்து என்னோட பார்ட்னர். அவருக்கே வந்து பில் போட்டா எப்படின்னு" சொல்லிட்டு, அவ்வளோ ட்ரெஸ்ஸுக்குமே வந்து ஓசியா தான் மனோகர் வாங்கியிருப்பாரு. அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல வந்து காட்டுவாங்க. ஓசியா கிடைக்கிறதுனா எத்தன வேணாலும் எடுத்துக்கலாம். ஓசியா தானே கிடைக்குது. இன்னும் 4, 5 கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, தாஸ் வந்து அசிங்கப்படுத்தியிருப்பாரு நம்ம பல்லவன. அத வந்து இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. அந்த நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜவுளி கடை ஓனர் வந்து, "எத்தன தடவ வந்தாலும் நான் பில் போட மாட்டேன்" அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப இவங்களும் கிட்டத்தட்ட ஓசியா தான் இந்த கடையில இருக்கிற திங்ஸ வந்து எடுத்துட்டு போறாங்கன்ற மாதிரி. அப்பதான் நம்ம அ சோழன் வந்து சொல்லுவாங்க, "அப்ப திருவண்ணாமலையில உங்களுக்கு நல்ல கடையிலேயே கிடைக்கல போல இருக்குது. இங்க வந்தா ஓசியா கிடைக்கும்னு சொல்லிட்டு எப்பயுமே இங்க தான் வருவீங்க போல" அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்றாங்க. அப்பதான் "என்னது இது? காஃபி கீஃபி எதுவும் குடிக்கலையா? ஐயய்யோ! வந்தவங்களுக்கு காஃபி கூட குடுக்கலன்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மனோகர் இருந்துட்டு, "இந்த கடையில காஃபி நல்லாருக்கும். நம்ம காஃபி குடிச்சிட்டு போயிரலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா காஃபி கொண்டு வரும்போது நம்ம சோழன் வந்து இத பத்தி பேசிட்டு இருப்பாரா, அப்ப ரொம்ப நோஸ் கட் ஆயிரும். "ஒரு காஃபிக்காகவா அங்க திருவண்ணாமலையிலேருந்து இங்க கிளம்பி வரீங்க? சரி ட்ரெஸ்ஸு தான் ஓசிக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஓசி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் அங்கேருந்து இங்க கிளம்பி வரீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு காஃபி கூடயா ஓசியில அப்படி குடிக்கணும்? காஃபி வாங்குறதுக்கு கூடயா உங்கள்ட்ட இது இல்ல?" அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து கலாய்ச்சு விட்டுருவாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி குடுக்கும்போது கூட அவ்வளவா இத வந்து குடிக்க மாட்டாங்க. இதில இன்னும் ஒரு விஷயம்னா, நிலாவோட அம்மா இருந்துட்டு, தேன் இருந்துட்டு, "காஃபி சூப்பரா இருக்குது" அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. சோழன் இருந்துட்டு, "இதெல்லாம் ஒரு காஃபியா? இத போய் நல்லாருக்குன்னு சொல்றாங்களே! இவைங்கலாம் காசு குடுத்து வாங்குற பழக்கமே இல்ல போல. பணக்காரங்களா இருந்தாலும், ஓசியில என்ன கிடைக்கின்னு தான் வாங்கி குடிப்பாய்ங்க போல. அதுக்கு நம்ம எவ்வளவோ பரவால்ல" அப்படின்ற மாதிரி நெனச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா நிலா கிட்ட கேட்பாரு, "காஃபி என்ன நல்லாவா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு பிடிக்கவே இல்ல சோழன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "பரவால்ல என்னடா, நானும் அதத்தான் நெனச்சிட்டு இருந்தேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு இவங்க தான் புக் பண்ணியிருக்கிறாங்களாம். யாருக்குமே வந்து எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்றதுனால புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ, அப்பதான் அந்த மெனு கார்ட் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 1 செட் இட்லி 2 இட்லி ரூ. 450 அப்படின்லாம் போட்டிருக்கும். தயிர் சாதம் 480ன்னு போட்டிருக்கோம். இப்படி "என்னண்ணே இது இவ்ளோ ரேட்டு போட்டிருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன வந்ததுலேருந்து மெனு கடையே மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்கீங்க.
உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லையோ?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம சோழன் இருந்துட்டு, "இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு பழக்கம் இல்ல. ஆனா, இதில இருக்கிறது எல்லாத்தையுமே சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கம். தயிர் சாதம்லாம் சாப்பிடாமலாம் இருந்திருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் சொல்றாங்க. "இல்ல என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. நீங்க என்ன காசா குடுக்க போறீங்க? நான் தானே எல்லாத்தையும் பார்த்துக்க போறேன். நீங்க சும்மா எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க. என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம நிலா மனசு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகும். உடனே சோழன் இருந்துட்டு, "ஆமா, ரூ. 450 குடுத்து இந்த தயிர் சாதத்த இங்க சாப்பிடுறதுக்கு பதிலா, ரோட்டு கடையில போய் சாப்பிட்டா சூப்பரா சாப்பிட்றலாம். அந்த டேஸ்ட்ட விட இது ரொம்ப மட்டம். ஆனாலும் நீங்க இப்படி வந்து இவ்ளோ டேஸ்ட் இவ்ளோ விலை குடுத்து இப்படி சாப்பிடுறதுக்கு பதிலா ரூ. 5 ரூ. 10லயே நல்லா சாப்பிட்டுட்டு போயிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லுவாரு. அப்ப தாஸ் இருந்துட்டு, "இல்ல உங்களுக்கு என்ன தெரிய போகுது? ரோட்டு கடையில சாப்பிடுறவங்களுக்கு, இந்த ஹோட்டல்ல எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரிய போகுது?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஆமா, ரோட்டு கடையில இருக்கிற தயிர் சாதத்த தயிர்ல தானே செய்வாங்க. அதே மாரி தான் இந்த ஹோட்டல்லயும். தயிருக்கு பதிலா வேற எதுமா சேர்ப்பாங்க? தயிர் சாதம்னா தயிர் தானே சேர்ப்பாங்க." அப்படின்ற மாதிரி பயங்கரமா பங்கம் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஒரு கலாட்டா. அதாவது நம்ம சோழன் வந்து நோஸ் கட் மாத்தி மாத்தி குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ மனோகர் வந்து சொல்லுவாரு, "சரி இப்ப எல்லாருமே வந்துட்டு ரிசப்ஷனுக்கு மொத நாளே வந்துருங்க. அப்பதான் வந்து நல்லாருக்கும். கடைசி நேரத்தில வந்தா எல்லாருமே வந்து சொந்தக்காரங்கலாம் வந்துட்டாங்கன்னா வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்கள எங்க, இவங்கள எங்க இன்னும் வரலையா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால முன்கூட்டியே வந்துருங்க." அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால, சரி வந்துரலாம். தாராளமா வர்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிலா வந்து சொல்லுவாங்க, ஏன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப பேசியிருப்பாரு. உங்க மனச கஷ்டப்படுத்துற மாரி நிச்சயமா எங்க அப்பாவும், எங்க அண்ணனும் பேசியிருப்பாங்க. நான் உங்களுக்கு சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, ச்சே என்ன நிலா நீ இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் எதுவுமே நினைக்கல நிலா நாங்க. இதெல்லாம் நடக்கல அப்படின்னா தான் அதிசயமே. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லுவாங்க. இல்ல சோழா, கண்டிப்பா அவர் வந்து ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஹோட்டல்ல பார்த்தீங்களா எப்படிலாம் சொன்னாரு அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு அண்ணன் பார்த்துட்டு பேசாமலாம் இருந்துச்சு. அண்ணனும் தரமா ஏதாவது செஞ்சு விட்டுருச்சுல. நீங்க அத பத்திலாம் கவலைப்படாதீங்க அண்ணி. அதெல்லாம் ஜவுளி எடுக்கும்போது உங்க அப்பா பேசாத பேச்சா ரொம்ப பேசிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, உடனே சேரா இருந்துட்டு கொஞ்சம் அமைதியா இரு பல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பல்லவா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இவ்வளோ பெரிய கடைய நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸ வாழ்க்கையில நீங்க எடுக்கவே முடியாது. அதனால எத்தன தடவ வேணா எத்தன ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓசியா தானே எடுக்க போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடைசில பில் போடுற இடத்துல போய் பார்த்தா, உங்க அப்பாவே நான் சொல்றேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க அண்ணி. உங்க அப்பாவே வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் ஓசில வாங்குறதுக்காகவே திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி இந்த கடைக்கு வராரு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டி இருந்துட்டு கொஞ்சம் பேசாம இருடா! அவர் கோவப்பட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அத நான் எதுக்கு கோவப்பட போறேன்? அதெல்லாம் கிடையாது. எங்க அப்பா எப்பயுமே இப்படிதான் செய்வாரு. ஓசியா எங்க கிடைக்குமோ அங்க தான் கூட்டிட்டு போவாரு. காஃபி கூட ஓசில இங்க வந்து தான் குடிச்சிட்டு போவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி எல்லாரும் போயிட்டு இப்ப நல்லா படுத்து தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. ரிசப்ஷனுக்கு போகணும். மொத நாளே வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கே நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நிலா இருந்துட்டு, "அண்ணே இப்பயும் நான் சொல்றேன். நமக்கு இந்த ரிசப்ஷன்லாம் வேண்டாமே! நம்மலாம் வேண்டாமே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் வந்துட்டு, "என்ன நிலா ஏன் இப்படி மாரி பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க ஏதாவது பேசுவாங்க. அதுவும் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லவா வேணும். பயங்கரமா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அந்நேரம் மனசு கஷ்டமாயிரும் எனக்கு. அதனால தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நீ சந்தோஷமா இரு. நம்ம போறோம். ரிசப்ஷன நான் வைக்கிறேன் ஒரு 4 மணி நேரம் ரிசப்ஷன்ல நிக்கிறோம். ஜாலியா வர்றோம். நான் இப்ப சொல்றேன். யாரு என்ன பேசினாலும் எத பத்தியும் கவலைப்படாதீங்க. சரியா?" அப்படின்ற மாதிரி நம்ம சோழனும் சொல்லி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுக்க போயிருவாங்க. நம்ம நிலா கிட்ட வந்துட்டு சோழன் வந்து பேசுவாரு. "நீ இத பத்திலாம் கவலைப்படாத நிலா. இப்படிலாம் வந்து நடக்கும்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும். அவர் வந்து கண்டிப்பா நம்மள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்படிதான் பேசுவாரு. அவரோட வார்த்தையால வந்து நம்மள ஏதாவது காயப்படுத்திட்டே இருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தான். இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஏதாவது பேசி விட்டுறோம். நீ இத பத்திலாம் பெருசா எதுவும் நினைக்காத. இப்படி நடக்கலைன்னா தான் அதிசயமேன்னு. அப்பதான் வந்து என்னடா இவங்க நடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இப்பதான் எனக்கு தெளிவா தெரியுது இன்னும் அவங்க மாறவே இல்லன்னு சொல்லிட்டு. அதனால இத பத்திலாம் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இந்த மனோகரும், தாஸும் வந்து பேசுறாங்க. "பாத்தீங்களாங்க எவ்வளோ தூரம் நம்மள அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவோட அம்மா வந்து மனோகர் கிட்ட வந்து சொல்றாங்க. "ஆமா தேனு.
அந்த வீட்ல காசு பணம் இல்லனாலும், திமிருக்கு ஒண்ணும் குறையே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா முதல்ல உங்க பொண்ண சொல்லணுங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்து ஜவுளி எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவ சோழனுக்கு கால் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறா. அ எங்ககிட்ட உட்காந்து பேசும்போது சிரிச்சு கூட பேசலங்க. நானு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து குடுத்தா, "இதெல்லாம் வேண்டாம். இப்ப எனக்கு சிம்பிளா கட்டுறதுக்கு தான் பிடிக்கும். எனக்கு சிம்பிளா இருந்தா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து குடுத்த சேலைலாம் வேணான்னு சொல்லிட்டு, சாதாரணமா ஒரு சேலைய எடுத்துக்கிட்டாங்க. சரி இதே மாரி இன்னும் ஒரு 10 எடுத்துக்கோடி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ பேசிட்டுருக்கும்போது சோழன் வந்த உடனே, இந்த ட்ரெஸ் எடுக்கிறத பார்த்துட்டு, சரி எதுனாலும் எடுத்துக்கோங்க. உங்க விருப்பம்னு சொல்லி போட்டுட்டு, உடனே லெஹெங்கா எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டா. அந்த சோழன் கிட்ட அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறா. நானும் மதியம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வார்த்தை கூட சிரிச்சு கூட பேசல. அப்படியே உம்முனே இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அதான் மதியம் இருந்துட்டு, "சரிங்க அத்த இப்ப என்ன அதனால? அவங்க சந்தோஷமா இருந்தா நமக்கு நல்லது தானே!" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ போய் முதல்ல உன் வேலைய பாரு. போயி பாப்பாவ என்ன பண்றா? ஏது பண்றான்னு போய் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுர்றாங்க. "இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து உள்ள வச்சுருமா. ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இந்த ஜுவல் எல்லாத்தையுமே எடுத்து உள்ள வச்சுரு" அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, அவங்க அத எல்லாத்தையுமே எடுத்துட்டு உள்ள போயிர்றாங்க. அதுக்கப்புறமா அந்த மனோகர் இருந்துட்டு, "ஆமா தேனு, அது மட்டும் இல்ல. அந்த சோழனும் ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். நாங்களும் அவங்க ட்ரெஸ் எடுக்கும்போதெல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். இப்ப சோழனுக்கு வாய்க்கு கொஞ்சம் ரொம்ப நீண்டுருச்சு. முதல்ல ஏதாவது பேசினா அப்படியே அமைதியா இருப்பான் கேட்டுட்டு, இப்போ என்கிட்டயே சொல்றான். ஓசில ட்ரெஸ் எடுக்கணுன்றதுக்காக தான் நீங்க திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி தினமும் இந்த கடைக்கு வர்றீங்க போல இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பார்த்தே சொல்றான். அவன் என்னோட பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர். இதுல இல்லன்னா அதுக்கப்புறமா நாங்க கூட குறைய போட்டு சமாளிச்சுக்கிருவோம். அது தெரியாம அத பத்தி புரிஞ்சுக்காம ஓசில ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் நீங்க இங்க வந்தீங்களா? அப்படின்னு சொல்லி சொல்றான். அது கூட பரவால்ல. எதர்ச்சியா சொன்னேன். அந்த கடையில காஃபி நல்லா தானே இருக்கும். எப்பயுமே நான் போனா என்னோட பார்ட்னர் வந்து நல்லா உபசரிப்பான். ஸோ அந்த காஃபி வந்து நல்லாருக்குன்னு சொன்னதுக்கு, ஓசி காப்பி வாங்கி குடிக்கிறதுக்கு தான் இங்க வந்தீங்களா? அப்ப ஜவுளி எடுக்க கூட அடிக்கடி இங்க வரமாட்டீங்க போல. அடிக்கடி இந்த ஓசி காப்பி குடிக்கத்தான் வருவீங்க போல இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாங்க அவனுக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. நம்ம வீட்டுக்கு டிரைவரா வந்தவன், நம்ம வீட்டுக்கு மருமகனா வந்த திமிருல அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே கன்னத்திலேயே 4 அர அரைஞ்சிரணும் போல இருந்துச்சுப்பா. அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து சொல்றாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. ரிசப்ஷன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படினாலும் நாளைக்கே அவங்கள வர சொல்லியிருக்கிறோம்ல. வரட்டும். அவங்க எப்படி சந்தோஷமா இந்த ரிசப்ஷன முடிக்கிறாங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லியாச்சுல்ல. அவங்க எல்லாருமே நாளைக்கு வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேனிக்கிட்ட கேட்கும்போது, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் தாங்க சொல்லியிருக்கு. ரொம்ப வேண்டப்பட்டவங்கள்ட்ட மட்டும் தாங்க சொல்லியிருக்குது. மத்தபடி வேற யார்ட்டயும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது பரவால்ல. இவங்க வர்றத பார்த்தே வந்து இவங்க நம்ம நம்ம சொந்தக்காரங்கலாம் பேசுறத பார்த்தேன்னு அவங்க அ அவமானத்துல கூனி குறுகி போயிருவாங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம இன்னைக்கு பேசுனதுக்கே வந்து அந்த சேரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. அவமானப்படுத்துறாங்களே, இப்படி படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. ஆனா நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி இவங்க இப்படிலாம் நடத்திக்கிட்டா அப்படின்னா, இன்னமும் அவங்களுக்கு அவமானமா இருக்கும். எந்த அளவுக்கு நம்மள கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, எந்த அளவுக்கு நம்மள அவமானப்படுத்தியிருப்பாங்க. இனிமே தான் இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவரு பேசியிருப்பாரு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விடிஞ்சா எல்லாருமே கிளம்பி திருவண்ணாமலைக்கு போக போறாங்க. அப்பதான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்கடா. ரிசப்ஷன் நாளைக்கு நடக்க போகுது. இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு போகணுமானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், ஆமாடா அவங்க வீட்ல வந்து அவங்களோட ரிலேட்டிவ் வருவாங்க. மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? அதனால கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, வேண்டாம் அண்ணே. அங்க போயும் நம்மள அவமானப்படுத்த தான் செய்வாங்க. ஏதாவது பேசிட்டா நம்மளுக்கு தாங்க முடியாது. சரி நம்மளாங்காட்டி நமக்குள்ளேயே இந்த விஷயம் மூடி மறைஞ்சிரும். ஆனா, வேற யாரையாவது கூட்டிட்டு போனோம்னா, அவங்களும் அங்க அவமானப்படுத்துறத பார்த்துட்டு, நம்மள மேலும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க. இப்படி நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நம்மள இப்படி அவமானப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு, நமக்கு கஷ்டமா இருக்கும்லண்ணே. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எதுவுமே வேண்டாம். எனக்கு இந்த ரிசப்ஷனே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால நம்ம சொல்லிக்கிருவோம். எதுனாலும் சொல்லி சமாளிச்சுக்குருவோம். அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிருவாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு, அவங்க வந்து திருவண்ணாமலைக்கு கிளம்ப போறாங்க. அப்ப நடேசனப்பா இருந்துட்டு, "எல்லாருக்குமே கோட் ஷூட் எடுத்தீங்கல்ல, எனக்கு எடுத்தீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா அங்கிள். உங்களுக்கு எடுக்காம இருப்போமா? உங்களுக்கும் கோட் ஷூட் தான் எடுத்திருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் நீங்க வேஷ்டி, சட்டையெல்லாம் கட்ட மாட்டீங்களோ?"
பெரிய இவரு, என்னமோ ஃபாரின்லேருந்து வந்தவரு, கோட் ஷூட் தான் போடுவீங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, கொஞ்சம் அமைதியா இருங்க சோழன். அங்கிள் உங்களுக்கு என்ன அங்கிள் இப்போ கோட் ஷூட் தானே போட போறீங்க நான் ரிசப்ஷனுக்கு. அதே மாதிரியே போட்டுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆ அது சரி. மருமக தான் கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்கா. அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஈக்குவலா நம்ம இருக்க வேண்டாமா? அப்ப நம்ம ட்ரெஸ் கோடு தான்டா எல்லாருக்கும் முன்னாடி நல்லபடியா காட்டும். அதனால நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒழுங்கா இருக்கணும். உங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? இந்த 4 செவத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நான் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து போயிருக்கிறேன்டா. அதனால தான் எல்லாத்தையும் பத்தி எனக்கு தெரியுது. நான் சொல்றேன், என்கிட்ட தெரிஞ்சு, படிச்சு கத்துக்கோங்க. என்னைய பார்த்து திருந்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா, சரி அங்கிள் உங்களுக்கும் இருக்குது ட்ரெஸ்ஸு கிளம்புவோமா, போவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க. ஸோ திருவண்ணாமலையில போய் இறங்குன உடனே நம்ம மதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனுக்கும், நிலாவுக்கும் ஆரத்தி எடுத்துறதுக்காக வராங்க. எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஆரத்தி எடுக்கும்போது, "மதியம் ஆரத்தி எடும்மா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, தேனு சொன்ன உடனே நம்ம மதியம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கும், சோழனுக்கும் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க.